ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா? கொஷின் என்னென்னு பாருங்கள். 8 + 4 மல்டிப்ளை 2 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான் இது. 2 கேரக்டர் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கொஷினுக்கு பப்ளு அப்படின்ற பையன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னா 16 அப்படின்னு ஆன்சர் பண்ணுறான். அதே டிப்ளு அப்படிங்கிற பையன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னா 24 பண்ணுறான். ஓகேங்களா? பட் இது வந்து சரியா அப்படின்னு கேட்டால் சரி கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு எல்லாருக்கும் சேமாக தான் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி ஆன்சர் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த குழப்பத்தை நம்ம வந்து தீர்க்கறதுக்காக தான் பிட்மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? BIDMAS பிட்மாஸ் ரூல். இது வந்து மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலும் கூட. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு 6th தான் இது இன்ட்ரடியூஸ் ஆகுது. லைஃப் லாங் வந்து இது யூஸ் ஆகும். நீ வந்து ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறோன்னா கூட இந்த ரூல் வந்து உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகும். ஸோ அதனால் இதை கவனமாக பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு லெட்டரும் என்ன மீன் பண்ணுது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு B stands for brackets, I stands for indices, D stands for division, M stands for multiplication, A stands for addition, S stands for subtraction. ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷினில் எத்தனை ஆப்ரேஷன் வேணாலும் வரட்டும். ஆப்ரேஷன் அப்படின்றது அங்கே வர்ற மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஓகேங்களா? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ப்ராக்கெட் கொடுத்துருக்கலாம், பவரில் கொடுத்துருக்கலாம், என்ன ஆப்ரேஷன் வேணாலும் வரட்டும். பட் அதை வந்து இந்த ஆர்டர் படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்கிறத எடுத்து போய் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதேமாரி ஃபஸ்ட்டில் இருக்கிறத அந்த ப்ராக்கெட்டை வந்து லாஸ்ட்டில் பண்ணக்கூடாது. இது என்ன ஆர்டர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ஆர்டர் படி பண்ணால் அந்த சம் வந்து கரெக்டு. வாங்க இப்போ இந்த சம்க்கு வந்து நம்ம இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 + 4 × 2. ஓகேங்களா? இப்போ பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்திருக்கு? மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அடிஷன் வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொஸ்டினில் இங்கே 8 + 4 இருக்கு இல்லையா? இதை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. 4 × 2 இருக்குது பாருங்கள், இதை தான் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 8 அப்படியே வச்சுக்கலாம். 8 + 4 × 2 என்ன வரும்? 4 2s are 8. அப்போ 8 + 8 ஆன்சர் 16. அப்போ இந்த 16 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி 2 கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? பப்ளு, டிப்ளு. அப்போ இந்த பப்ளுன்ற பையன் வந்து இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி 16 ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது கரெக்டு. ஓகே, இந்த டிப்ளு வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் நீ அந்த தப்பை பண்ண மாட்ட. ஓகேங்களா? டிப்ளுவும் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கான். பட் அவன் சால்வ் பண்ண மெத்தட் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிப்ளு 8 + 4 என்ன வரும்? 12. 12ஓட என்ன பண்ணியிருக்காங்க? 2 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 24. இது சரியா? கிடையாது. இது வந்து ராங் ஆன்சர். ஏன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இந்த பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும். ஆனால் இந்த டிப்ளு வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இந்த 24 அப்படின்றது இந்த கொஷினுக்கு ராங் ஆன்சர். 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள். 8 + 4 × 2. அதே அந்த ப்ரீவியஸ் கொஷினில் வந்து சேம் அதே நம்பர் தான். இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் வந்திருக்கு. என்னென்னா அதுதான் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் என்ன வந்து எந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் சம்மில் ப்ராக்கெட் கிடையாது, ஓன்லி ப்ளஸ் அண்டு மல்டிப்ளிகேஷன் மட்டும் இருந்து, அதனால் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பண்ணணும். இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வாட் எவர் இட் இஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நீ இது பண்ணக்கூடாது. பட் நீ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அப்போ 8 + 4 வந்து என்னது? 12 இன்ட்டு மல்டிப்ளை. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 × 2 என்ன ஆன்சர்? 24. இதுக்கான ஆன்சர் வந்து 24. ஓகேங்களா? ஏன்னா இந்த
பிட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட்டு தான் வந்து மல்டிப்ளிகேஷன். இந்த சம்க்கு 24 ஆன்சர். ஓகே, பிட்மாஸ் ஓகே மிஸ், அப்போ போர்ட் மாஸ் ரூல்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க அதையே என்னன்னு நம்ம பார்த்துடலாம். போர்ட் மாஸ் ஸ்பெல் பண்ணுங்க, BODMAS, போர்ட் மாஸ் ரூல். ஓகே, இங்கே ஒவ்வொரு லெட்டருக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். B stands for brackets, O stands for orders, D stands for division, M stands for multiplication, A stands for addition, S stands for subtraction. சேம் பிட்மாஸில் என்ன வந்ததோ, நான் ரெண்டுமே காமிக்கிற ஸ்க்ரீனில் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிட்மாஸில் என்ன வந்ததோ அதே தான் சேம் போர்ட் மாஸ்லேயும் வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. என்னன்னா இங்கே பிட்மாஸில் I வந்திருக்கு, I ஃபார் இண்டீசஸ். போர்ட் மாஸில் என்ன வந்திருக்கு, O வந்திருக்கு, அது வந்து ஆர்டர்ஸ். ஓகேவா, வேர்ட் மட்டும்தான் வேறு, பட் அதுக்கான மீனிங் வந்து ஒன்று தான். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இண்டீசஸ் அப்படின்னா இங்கே பவரில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுத்து 2 power 2, 3 power 4, ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ 6th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு கொஸ்டினில் இது வராது. இதை தவிர மீதி இருக்கிற 5 ஆப்ரேஷனும் வரும். ஓகேவா, 5 ஆப்ரேஷன் என்ன, ப்ராக்கெட் வரும், டிவிஷன் வரும், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வரும். இதை ரெண்டுத்தை பற்றி இப்போ நீ ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்டான கொஷின்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி மேக்ஸ் லெசனுக்கு கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.